thank the Lord for this another opportunity to continue our studies from the book of Jeremiah. எரேமியாவின் புத்தகத்திலிருந்து நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Still we are in introduction. இன்னமும் நாம் முகவுரையிலே தான் இருக்கிறோம். Right? So we have been considering the contrast between Isaiah and Jeremiah. ஏசாயாவின் புத்தகத்திற்கும் எரேமியாவின் புத்தகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். Okay? So basically Isaiah is speaking about ஏசாயா எதை குறித்து பேசுகிறார்? Okay? When we talk about Isaiah, ஏசாயா புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது talking about northern kingdom, அவர் வடதேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் பேசுகிறார். and focusing on அவர் எதை நோக்கி அவர் பிரசங்கிக்கிறார்? Assyrian captivity. அசீரிய சிறையிருப்பை குறித்து அவர் பேசுகிறார். But when you talk about Jeremiah, எரேமியாவின் புத்தகத்திற்கு நாம் வரும் பொழுது what Jeremiah is focusing on, எரேமியா எந்த காரியத்தை நோக்கி அவர் பிரசங்கிக்கிறார்? southern kingdom தென் தேசத்தை குறித்தும் and Babylonian captivity. பாபிலோனிய சிறையிருப்பை குறித்தும் அவர் பிரசங்கிக்கிறார். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So this distinction should be very clear when you study Isaiah and Jeremiah. ஏசாயா எரேமியா புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த வித்தியாசங்கள் நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். Now Isaiah comes before Jeremiah. ஏசாயா எரேமியா புத்தகத்திற்கு முன்னாக வருகிறது. And which book comes after Jeremiah? Which book comes after Jeremiah? எரேமியாவின் புத்தகத்திற்கு பிற்பாடு எந்த புத்தகம் வருகிறது? Yes, Lamentations. புலம்பல். So we saw how about the book that comes before Jeremiah, then now we will see about Lamentation also. எரேமியாவின் புத்தகத்திற்கு முன்னாக இருக்கக்கூடிய புத்தகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது புலம்பல் புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். Right. Now when we talk about Jeremiah, எரேமியாவை குறித்து நாம் பேசும் பொழுது it's a warning about what? அது எதை குறித்த ஒரு எச்சரிப்பு? About the Babylonian captivity. பாபிலோனிய சிறையிருப்பை குறித்த ஒரு எச்சரிப்பு. Right. Jeremiah gives a warning எரேமியா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். about the Babylonian captivity. பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து. That means Jeremiah is looking forward to the Babylonian captivity. அப்படி என்றால் வரப்போகிற பாபிலோனிய சிறையிருப்பை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Is it clear? தெளிவாக புரிகிறதா? In book of Jeremiah what is there? எரேமியாவின் புத்தகத்திலே என்ன இருக்கிறது? Here is a warning about the Babylonian captivity. வரப்போகிற பாபிலோனிய சிறையிருப்பை குறித்த ஒரு எச்சரிப்பை அவர் சொல்கிறார். Or looking forward to the Babylonian captivity. அல்லது பாபிலோனிய சிறையிருப்பை எதிர்பார்த்து அவர் பிரசங்கிக்கிறார். But in the book of Lamentation, ஆனால் புலம்பலின் புத்தகத்திலே what we see? நாம் என்ன பார்க்கிறோம்? What we see here? When we see in the book of Lamentation, புலம்பலின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது it is a mourning. அது ஒரு அழுகை. About what? எதை குறித்து? Looking backward into the Babylonian captivity Our- and mourning about it. பாபிலோனிய சிறையிருப்பை பின்னாக நோக்கி பார்த்து அவர் அழுகிறார். Do you understand that? உங்களுக்கு புரிகிறதா? The book of Jeremiah book is looking forward to the Babylonian captivity. எரேமியாவின் புத்தகம் வரப்போகிற பாபிலோனிய சிறையிருப்பை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Giving warning about them. அதை குறித்த எச்சரிப்பை கொடுக்கிறது. But when it comes into the book of Lamentation, புலம்பலின் புத்தகத்திற்கு நாம் வரும்பொழுது
backward into the Babylonian captivity. புலம்பல் புஸ்தகம் பாபிலோனிய சிறையிருப்பை பின்னோக்கி பார்க்கிறது. That means it is already happened. அப்படி என்றால் அது ஏற்கனவே நடந்தது. So this book is written after the captivity. Therefore, they are looking backward into the Babylonian captivity and mourning about it. ஆகையால் இந்த புத்தகம் அந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு எழுதப்பட்டது. அவர் பின்னோக்கி பார்த்து அந்த சிறையிருப்பை கண்டு அவர் அழுகிறார். Is it clear? உங்களுக்கு புரிகிறதா? Okay, so this important understanding is necessary for studying book of Isaiah, Jeremiah and Lamentations. ஆகையால் இந்த முக்கியமான குறிப்புகள் நாம் ஏசாயாவின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம், புலம்பல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம் நினைவில் இருக்க வேண்டும். If you have this in the mind, then you will be able to understand the chapters and the things in that book. இந்த காரியங்கள் நாம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரங்களும் அந்த காரியங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Is it clear? Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Okay. Now I will give you a brief outline about the book of Jeremiah. எரேமியாவின் புஸ்தகத்தை குறித்த ஒரு சில குறிப்புகளை நான் கொடுக்கிறேன். Right. Just outline of the book. இந்த புத்தகத்தினுடைய ஒரு வரைபடம் போல. All right. Is it okay? Can I wrap it up? இது அழிக்கலாமா? Right. All right. So we will see an outline. வரைபடம். Outline. Just an outline we will see about the book of இந்த Jeremiah. புத்தகத்தினுடைய ஒரு வரைபடத்தை நாம் பார்க்கலாம். Okay. Chapter 1. முதலாம் அதிகாரம். It is speaking about call of Jeremiah. எரேமியாவினுடைய அழைப்பை குறித்து பேசுகிறது. Then chapters 2 to 20. இரண்டிலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் It is a historical narrative. அது ஒரு வரலாறு குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. Right? History. வரலாறு From Josiah to யோசியாவின் முதற்கொண்டு first year of நெபுகாத்நேசரின் முதல் வருடம் வரைக்கும். Right. So chapters 2 to 20 it is a history. இரண்டிலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ஒரு வரலாறு. So from the time of Josiah the king, யோசியா ராஜாவினுடைய காலம் முதற்கொண்டு till the first year of Nebuchadnezzar is covered in these chapters. நெபுகாத்நேசர் ராஜாவினுடைய முதல் வருடம் வரைக்கும் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Then chapters 21 to 45 21லிருந்து 45 அதிகாரங்கள் வரைக்கும் again history. மறுபடியும் வரலாறு. It is from Josiah's sons, யோசியாவினுடைய குமாரன் to the captivity. யோசியாவினுடைய குமாரர்கள் அங்கே சிறையிருப்புக்கு செல்வதை குறித்து. No, from till யோசியாவினுடைய குமாரர்கள் முதற்கொண்டு சிறையிருப்பு வரைக்கும். Right? We see the sons of Josiah coming into throne continually, and then it goes up to the time of Jerusalem, the Babylonian captivity. யோசியாவினுடைய குமாரர்கள் அவர்கள் சிங்காசனத்திற்கு வந்து அதை தொடர்ந்து ராஜாக்கள் வருகிறார்கள். கடைசியிலே எருசலேம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு செல்வதை வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். Then chapters 46 to 51
46 இலிருந்து 51 வசனங்கள் வரைக்கும் oracles for the nations. அங்கே தேசங்களுக்கான பிரகடனங்கள். Right. The God's word against the surrounding nations are given in chapters 46 to 51. 46 இலிருந்து 51 அதிகாரங்கள் வரைக்கும் அங்கே சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். Chapter 52 is a conclusion. 52வது அதிகாரம் அது ஒரு முடிவுரை. Talking about the fall of Jerusalem. எருசலேம் விழுந்து போவதை குறித்து பேசுகிறது. Is it clear? Is it clear? தெளிவா புரிகிறதா? This is a simple outline of the book of Jeremiah. What is எரேமியாவின் புத்தகத்தினுடைய சுலபமான ஒரு வரைபடம் இது. Okay, in chapter 1 முதலாம் அதிகாரத்திலே we have the call of Jeremiah. எரேமியாவுடைய அழைப்பு. And in chapters 20 chapter 2 till chapter 20 2 20ஆம் அதிகாரம் வரைக்கும் we have a historical narrative. அங்கே ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. It starts with Josiah's reign till the first year of Nebuchadnezzar. யோசியா ராஜாவினுடைய ஆளுகை முதற்கொண்டு நேபுகாத்நேசர் ராஜாவினுடைய முதல் வருடம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். Is it clear? And then third division is மூன்றாவது பகுதி chapter 21 till chapter 45. 21 இலிருந்து 45 அதிகாரங்கள் வரைக்கும். Again it is a historical narrative. மறுபடியும் அது ஒரு வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And it is dealing with the Josiah's son, the time of Josiah's sons till the captivity in Babylon. யோசியாவுடைய குமாரர்கள் முதற்கொண்டு பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும் சொல்லப்படுகிறது. Is it clear? Okay, so then we have the chapters from 46 to 51. அதை தொடர்ந்து 46 இலிருந்து 51 அதிகாரங்கள் வரைக்கும் We have the oracles or the prophecies against the nations that are around Israel. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய பிரகடனங்கள் அல்லது தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிக்கிறோம். Is it clear? That is 46 to 51. 46 இலிருந்து 51 அதிகாரங்கள் வரைக்கும். Then in chapter 52 கடைசியாக 52ஆம் அதிகாரத்திலே we have a conclusion. அங்கே ஒரு முடிவுரையை நாம் வாசிக்கிறோம். There we have the details about the fall of Jerusalem. எருசலேம் விழுந்து போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Okay. And between chapter 1 and chapter 52 ஒன்றாம் அதிகாரம் 52ஆம் அதிகாரத்திற்கும் இடையிலே basically two important things are emphasized. இரண்டு முக்கியமான காரியங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. Number 1, முதலாவது the prophecy against Judah, யூதாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம். and number 2, இரண்டாவதாக the prophecy against the nations. அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யங்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம். Right? That is what the whole book is. இந்த முழு புத்தகமும் அதுதான். Is it clear? தெளிவா புரிகிறதா? Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? It's a simple outline. With this outline in the mind, if you read it, things will be more clear. இது ஒரு சுலபமான ஒரு வரைபடம். இதை நாம் மனதிலே வைத்து அந்த புத்தகத்தை வாசித்தால் தெளிவாக நமக்கு புரியும். Right? So the details of the outline we will see as we go further. இந்த வரைபடத்தினுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம். It is a summary. இது ஒரு சுருக்கமாக. Okay. Now let us get into the book Jeremiah. இப்பொழுது எரேமியாவின் புத்தகத்திற்குள்ளாக நாம் வருவோம். Verse number 1. முதலாவது வசனம். பென்யாமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வார்த்தைகள் வசனங்கள். Okay, till verse 3 you can read. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும்
யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. Yes. Now these verses are talking about the order of the book of Jeremiah. இந்த வசனங்கள் எரேமியாவின் புத்தகம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்தாளரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Right? Who is the writer of this book? இந்த புத்தகத்தை எழுதினது யார்? Jeremiah. எரேமியா. So we have a little bit details about Jeremiah in these verses. இந்த வசனங்களிலே எரேமியாவை குறித்த சில காரியங்கள் நாம் வாசிக்கிறோம். We know that Jeremiah was a prophet of broken heart. அவர் உடைந்த இருதயமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். And especially as we look at the book of Jeremiah, விசேஷமாக இந்த எரேமியாவின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது it is a remarkable books in the Bible. வேதத்திலே உள்ள புத்தகங்களிலே குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகம் இந்த புத்தகம். All the books are remarkable. எல்லா புத்தகங்களும் குறிப்பிடத்தக்கவைகள் தான். But this book is remarkable in an unusual way. இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான முறையிலே அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. How? எப்படி? We know that if you read other prophetical books, மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது they all hide themselves in the book. They hide themselves. அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களிலே எழுத்தாளர்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். But when it comes into the book of Jeremiah, ஆனால் எரேமியாவின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது Jeremiah is a book that reveals about the author. இந்த புத்தகம் அந்த எழுத்தாளரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Right. Now when you look at all other prophetical books, மற்ற எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது we don't see that the writers are projecting themselves. எழுத்தாளர்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடியதை நாம் வாசிக்க முடியாது. So they all remain behind the screen. அவர்கள் அனைவரும் திரைக்கு பின்னாலே இருப்பார்கள். So that is what we read in many of the prophetical books. அநேக தீர்க்கதரிசன புத்தகங்களிலே இப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். But when it comes into the book of Jeremiah, ஆனால் எரேமியாவின் புத்தகத்திற்கு நாம் வரும் பொழுது this prophecy is largely an autobiographical book. இது அதிகமாக சுயசரிதை நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. He is giving much of his own personal history. அவர் தன்னுடைய தனிப்பட்ட வரலாறை அதிகமாக எழுதுகிறார். So it is a remarkable book in that sense. இது அந்த கண்ணோட்டத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகமாக இருக்கிறது. So different from other prophetical books. மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களிலிருந்து வித்தியாசப்படுகிறார். So about him we have many details in this book. அவரை குறித்து இந்த புத்தகத்திலே अनेक குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. But at least we need to know few important things about who this Jeremiah is. ஆனால் இந்த எரேமியா யார் என்பதை சில குறிப்புகளாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். Okay. What do you know about Jeremiah? எரேமியாவை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? Tell me. Who is Jeremiah? Weeping prophet. Weeping prophet. He was a young man. Okay. We know only that much. He was a weeping prophet. Anything else? Yes, we must know something about them. Every writers, we must know something about them. எல்லா எழுத்தாளர்கள் குறித்தும் ஏதாவது சில காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். All right. What is the meaning of the name Jeremiah? எரேமியா என்றால் அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? What's the meaning? Jeremiah. Uncertain. Uncertain. Okay. The meaning of the name. அந்த பெயரினுடைய அர்த்தம். Right. Yahweh establishes. யாவே ஸ்திரப்படுத்துகிறவர். Okay. The prophet Jeremiah, the name means இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியா அவருடைய பெயரினுடைய அர்த்தம் Yahweh establishes. தேவனே ஸ்திரப்படுத்துகிறவர். Or Yahweh lays a foundation. அல்லது தேவனே ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார். Right?
So Jeremiah is the author of this book, எரேமியா இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர். and the meaning of his name is, அவருடைய பெயரினுடைய அர்த்தம், what is the meaning of his name? அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? Yahweh establishes, தேவனே ஸ்திரப்படுத்துகிறவர், or அல்லது Yahweh lays a foundation. தேவனே அஸ்திபாரத்தை போடுகிறார். Okay, now when we read about the book of Jeremiah as the author, எழுத்தாளராக எரேமியாவை நாம் அந்த புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, do you think that he alone wrote this book? அவர் மட்டும் தனியாக அந்த புத்தகத்தை எழுதினார் என்று நினைக்கிறீர்களா? Did he get any support from anybody? யாரிடத்திலிருந்து அவருக்கு ஒத்தாசை வந்ததா? Has he got any assistant? அவருக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் இருந்தார்களா? How do you feel about it? இது எப்படி நாம் தெரிந்து கொள்வது? It's a very long book, right? 52 chapters. 52 அதிகாரங்கள், பெரிய புத்தகம். Jeremiah alone wrote? எரேமியா தனியாக எழுதினாரா? Has he got any assistant? அவருக்கு யாராவது உதவிக்காரர்கள் இருந்தார்களா? Okay, read chapter 36 verse 4. 36ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். Chapter 36 verse 4. 36ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். Yes. So, what do you read there? இங்க என்ன வாசிக்கிறோம்? Yeah, Jeremiah had an assistant. எரேமியாவுக்கு ஒரு உதவிக்காரர் இருந்தார். Isn't it? இல்லையா? Who is that? அவர் யார்? Baruch. பாருக். You understand that? So when you think about the author of the book of Jeremiah, எரேமியா புத்தகத்தினுடைய எழுத்தாளரை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, we need to understand that Jeremiah wrote this book with the assistance of Baruch. எரேமியா இந்த புத்தகத்தை பாருக் என்பவருடைய உதவியோடு கூட எழுதினார். Is it clear? தெளிவாக புரிகிறதா? Okay. The second important thing. இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம். Who is the father of Jeremiah? எரேமியாவுடைய தகப்பன் யார்? Yes, Jeremiah was the son of Hilkiah. அவர் இல்கியாவின் குமாரனாக இருக்கிறார். Jeremiah was the son of Hilkiah, verse number 1. முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இல்கியாவின் குமாரன் எரேமியா என்று வாசிக்கிறோம். Yeah. Then when you read chapter 36, 36ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, chapter 36 verses 1 to 3. 36ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புத்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களில் நான் உன்னுடனே பேசின நாள் முதல் கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தை தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருந்த தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். Okay. Why did he write this book? அவர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார்? Why did he write this book? அவர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார்? Yeah. The Lord commanded Jeremiah to write down all these things. எரேமியா இந்த புத்தகத்தை எழுதும்படியாக தேவன் அவருக்கு கட்டளையிட்டார். Is it clear? தெளிவாக புரிகிறதா? So now when you talk about Jeremiah writing this book, எரேமியா இந்த புத்தகத்தை எழுதும்போது நாம் கவனித்து பார்த்தால், it is not that he himself just took some roll and wrote down. அவர் ஏதோ ஒரு சுருளை எடுத்துக்கொண்டு அவராகவே எழுதவில்லை. Instead, the Lord has specifically commanded him to write down whatever the Lord has spoken to him. ஆனால் தேவன் அவருக்கு குறிப்பிட்டு சொன்ன காரியங்களை எழுதும்படியாக அவருக்கு கட்டளையிட்டார். So the third important thing is, மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், Jeremiah was commanded to write down all the details
by the Lord. எல்லா விவரங்களையும் எழுதும்படியாக தேவனே அவருக்கு கட்டளையிட்டார். Is it clear? Okay. Number 4. நான்காவது, When you read chapter 1 verse 1, முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, which was his place? அவர் இருந்த இடம் எது? Anathoth. ஆனதோத். Right? And not only that, அது மட்டுமல்ல, he was born as a priest. அவர் ஒரு ஆசாரியனாக பிறந்தவர். Sorry. இல்லையா? So Jeremiah was born a priest in Anathoth. அவர் ஒரு ஆசாரியனாக ஆனதோத் ஊரிலே அவர் பிறந்தார். That is the fourth important thing we need to understand about Jeremiah. எரேமியாவை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய நான்காவது முக்கியமான ஒரு குறிப்பு. He was born a priest in Anathoth. அவர் ஒரு ஆசாரியனாக ஆனதோத் என்னும் ஊரிலே அவர் பிறந்தார். Yeah, where is this Anathoth? இந்த ஆனதோத் எங்கே இருக்கிறது? Just 3 miles away from Jerusalem. எருசலேமிலிருந்து ஒரு 3 மைல் தூரத்திலே இந்த ஊர் இருக்கிறது. And that's all the distance is. 3 miles away from Jerusalem. எருசலேமிலிருந்து 3 மைல் தூரம், அவ்வளவுதான். Okay, so he was born in a priestly family. He is a priest. ஆசாரியத்துவம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலே ஒரு ஆசாரியனாக அவர் பிறந்தார். And the fifth important thing that you can learn is, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஐந்தாவது ஒரு குறிப்பு, if you read chapter 1 verse 5, முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Okay, so the fifth important thing is, ஐந்தாவது முக்கியமான ஒரு குறிப்பு, he was chosen to be a prophet before he was born. அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே தீர்க்கதரிசியாக இருப்பதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். Right? The Lord has called him even before his birth. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவரை அழைத்தார். So this is one thing that we all need to understand. இது ஒரு காரியம் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். What you are is already been decided by God even before you are born into this world. நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது தேவன் நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தீர்மானித்திருக்கிறார். No need to regret about who you are right now. இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து எந்த கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Right? What you are is by God's calling. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. That is God's design for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய வடிவமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. You cannot change it. நாம் அதை மாற்ற முடியாது. And nobody else in this world also can change it. இந்த உலகத்திலே யாரும் அதை மாற்றி விட முடியாது. God called you in that way. தேவன் அப்படிப்பட்ட விதத்திலே தான் நம்மை அழைத்திருக்கிறார். Right? Understand God's calling and fulfill your responsibilities as a child of God. தேவனுடைய பிள்ளையாக அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். There are so many calling that is coming to you. நமக்கு अनेक அழைப்புகள் ஒன்று வரப்போவதில்லை. Before your birth, God has called you. பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களை அழைத்தார். God has decided what you are going to be. நீ என்னவாக இருக்க போகிறாய் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். And when you become something, don't regret about, oh, I should have been like that. I should have been a doctor. I should have been an engineer. So why I become a car driver? Don't worry about that. எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலை கொள்ள கூடாது. நான் டாக்டராக இருக்கணும், இன்ஜினியர் ஆகி இருக்கிறோம் என்று எந்த கவலையும் வேண்டாம். Alright. So I wanted to become a doctor, but I become a car driver. நான் டாக்டராக நினைத்தேன், ஆனால் நான் ஒரு கார் டிரைவர் ஆகிவிட்டேன். So when that happens, what do you think? அப்படி நடக்கும்போது என்ன நினைப்பீர்கள்? Oh, you will get regretted and discouraged. நாம் மிகவும் சோர்வடைந்து பலவீனம் அடைகிறோம். So some of the sisters may think, I want to become a doctor, but I become a nurse. சில சகோதரிகள் நினைப்பார்கள், நான் டாக்டராக நினைத்தேன், நான் நர்ஸ் தான் என்னால் ஆக முடிந்தது. So what you should do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Get regretted and discouraged. அதனாலே நீங்கள் சோர்வடைந்து பலவீனம் அடைகிறீர்கள். No, we should not. நாம் அப்படி ஆக கூடாது. What God has called you, that only you will become. தேவன் உங்களை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அப்படித்தான் நீங்கள் ஆக முடியும். Do you understand that? உங்களுக்கு புரிகிறதா? You cannot change it, and the people in this world also cannot change it. நீங்கள் அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்திலே
இல்லையா? So we should be satisfied with the call that the Lord has given to us. More than that, we should not be thinking about. தேவன் நமக்கு நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் திருப்திப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை காட்டிலும் மேலாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. Content with what you are. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதிலே திருப்திப்பட வேண்டும். This is what God wants you to be. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். So be happy in that. அதிலே சந்தோஷமாக இருங்கள். And faithfully fulfill your responsibility. உண்மையுள்ளவனாக உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ நிறைவேற்ற வேண்டும். And that is important. அது மிக முக்கியமானது. So the fifth point that I have highlighted here is நான் குறிப்பிட்டு சொன்ன ஐந்தாவது ஒரு குறிப்பு, he was chosen as a prophet even before his birth. அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு தீர்க்கதரிசியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? The sixth important thing, ஆறாவது முக்கியமான குறிப்பு, if you read chapter 1 verse 6, முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். Yeah. So what we read? நாம் என்ன வாசிக்கிறோம்? He was separated to the prophetic office. தீர்க்கதரிசன அலுவலகத்திற்கு அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். When? எப்பொழுது? When he was very young. அவர் சிறு பிள்ளையாய் இருந்தபோது. You understand that? உங்களுக்கு புரிகிறதா? When he was very young, he was separated for the prophetic ministry. அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். So that is something very important. அது மிக மிக முக்கியமானது. See, the age is not the matter for the Lord. கர்த்தருக்கு வயது ஒரு பொருட்டல்ல. Some of the young people think that we are not able to do anything for the Lord. We are very young, so we will remain silent, and later when you become old, 50, 60, we start doing the things for the Lord. சில வாலிபர்கள் நினைப்பார்கள், நாங்கள் சிறு வயதில் இருக்கிறோம், கர்த்தருக்காக நாம் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது, 50, 60 வருடங்கள் வயதாகும் போது அப்பொழுது செய்வோம். Isn't it? இல்லையா? Do you share the thoughts in the church? சபையிலே ஆராதனை தியானத்திலே பங்கு பெறுகிறீர்களா? Do you preach the gospel message outside in the street? வெளியிலே வீதியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களா? Do you share the gospel with others? மற்றவர்களிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறீர்களா? Oh no, fear, isn't it? பயம் இல்லையா? We are young. நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம். This is not the time. இது நேரம் அல்ல. Let us have some experience. After 50 years we will start doing, right? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 50 வருடத்திற்கு பிற்பாடு பிரசங்கிப்போம். Is it? அப்படியா? No. இல்லை. Age is not the matter for the Lord. கர்த்தருக்கு வயது ஒரு பொருட்டல்ல. Whatever be the age in which you are, நீ எந்த வயதிலே இருந்தாலும் you need to be able to fulfill the responsibility as a child of God. தேவனுடைய பிள்ளையாக உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்க வேண்டும். So at the very young age itself, he was separated for the prophetic ministry and coming for the ministry fully. தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக சிறு பிள்ளையாக இருந்த அந்த வயதிலே அவர் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த ஊழியத்திற்கு வருகிறார். So young people should be more encouraged by the life of Jeremiah. எரேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாலிபர்கள் அதிகமாக உற்சாகமூட்டப்பட வேண்டும். So young time is the time in which you can use your life and time more for the Lord. நீங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய நேரம், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அதிகமாக நீங்கள் உபயோகிக்க முடியும். Otherwise, after when you become the old, you will regret about wasting your opportunities. வயதான பிற்பாடு ஐயோ காலத்தை வீணாக்கி விட்டோமே என்று நினைப்பீர்கள். Today some of the old people, when they are lying down on the bed only, they are having so much of burden for the Lord and the ministry. இன்றைக்கு அநேக முதிர் வயதுள்ளவர்கள் படுக்கையில படித்துக் கொண்டுதான் கர்த்தருக்காக மிகவும் பாரமுள்ளவர்களாக இருப்பார்கள். No use. அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. When you have health, energy on the body, use it for the Lord. உங்களுக்கு ஆரோக்கியமும் சரீரத்திலே பலனும் உற்சாகமும் இருக்கும் பொழுது கர்த்தருக்காக உபயோகிங்க. So the Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். That will remain forever. அது நித்திய காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். Right? At the end, simply lying down on the bed, I did not do anything. I want to do something. If you give more health to me,
no use. கடைசி காலத்திலே படுக்கையில இருந்து கர்த்தாவே எனக்கு இன்னும் கொஞ்ச நாட்களை கொடுத்தால் நான் உனக்கு பிரயோஜனமாக இருப்பேன் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. That kind of desire is not going to be accepted by the Lord. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். Wasted life, that's all. வீணாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. This is the time when you have health, energy on your body, use it for the Lord. இதுதான் காலம். நீங்கள் பலனுள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருக்காக அதை உபயோகிக்க வேண்டும். And then the seventh important thing that you can notice about Jeremiah here is, எரேமியாவை குறித்து ஏழாவது ஒரு குறிப்பை நாம் கவனிக்க கூடியது என்னவென்றால், when you read verses 9 and 10, 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். yes, what do you read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? God has commissioned Jeremiah as the prophet. தேவன் தீர்க்கதரிசியாக எரேமியாவை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். Right? He was commissioned by God to be the prophet of his people. அவருடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக தேவன் அந்த வேளையிலே அவரை நியமிக்கிறார். He is sent out with the authority of God to proclaim God's word to his people. அவருடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஒரு அதிகாரத்தோடு பிரசங்கிப்பதற்காக தேவனே அவரை அனுப்புகிறார். So the seventh important thing is, ஏழாவது குறிப்பு he என்னவென்றால், was commissioned by God to be a prophet. தேவனாலே தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். And the eighth important thing, எட்டாவது ஒரு குறிப்பு 2 Chronicles chapter 35, இரண்டாம் நாளாகமம் 35ஆம் அதிகாரம் verse 25. 25ஆம் வசனம். 2 Chronicles chapter 35, verse 25. இரண்டாம் நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். Yes. இவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Yes. What do you read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? Okay. So we read the beginning of the ministry of Jeremiah. எரேமியாவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். All right? When he began his ministry, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது, when did he begin? அவர் எப்பொழுது ஆரம்பித்தார்? During the reign of King Josiah. யோசியாவின் நாட்களிலே. All right? He started his ministry during the time of Josiah. யோசியாவின் நாட்களிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். And also he was a singer or a mourner at the time of his funeral. Josiah's funeral. யோசியாவினுடைய அந்த அடக்க நிகழ்விலே அவர் அங்கே புலம்பி பாடக்கூடியவராக ஒரு பாடகராக அவர் இருந்தார். You understand that? That's what we read about Jeremiah's ministry and its beginning. எரேமியாவுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். So he began his ministry in the days of Josiah. யோசியாவின் நாட்களிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். And he was a mourner at the funeral of Josiah. யோசியாவின் அந்த இறுதி நிகழ்ச்சியிலே அவர் புலம்பல் பாடக்கூடியவராக இருந்தார். Okay. The ninth important thing, ஒன்பதாவது முக்கியமான குறிப்பு, Jeremiah chapter 16 verses 1 to 4. எரேமியா 16ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். 16 verses 1 to 4. 16ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமார்த்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் ஏறுவார்கள். Okay.
பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். Okay. So what do you read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? He was forbidden to marry. விவாகம் பண்ண அவருக்கு தடை செய்யப்பட்டது. Right? Jeremiah was forbidden to get married. விவாகம் பண்ண அவர் தடை விதிக்கப்பட்டவராக இருந்தார். Why? ஏன்? Because he was living in a terrible times that was there in the land. அவர் பயங்கரமான கொடிய காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். Right? The time in which he was living was a terrible time. அவர் மிகவும் கொடிய பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். So the Lord commanded that Jeremiah should not get married. He was forbidden. நீ விவாகம் பண்ண கூடாது என்று தேவனே அவருக்கு கட்டளையிட்டு தடை செய்தார். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So that is another special thing we should consider about Jeremiah. எரேமியாவை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு, விசேஷித்த குறிப்பு இது. So we will consider one more thing and conclude. இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் முடிவு செய்யலாம். And the 10th important thing, 10வது ஒரு காரியம், he was a preacher for long time without a convert. அவர் ஒரு மனம் திரும்புதலும் இல்லாமல் அதிக வருடங்கள் பிரசங்கித்த ஒரு பிரசங்கியாராக அவர் இருந்தார். Right? Without a convert. ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒருவரும் இல்லாதபடி. Yeah. So he preached a long time. அவர் அதிகமான காலம் பிரசங்கித்தார். Isn't it? இல்லையா? But there was no converts. ஆனால் ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை. Nobody listened to this message. அவருடைய செய்தியை யாரும் கேட்கவில்லை. If we are in that place, that what we will do? நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? We may try just for 5 months or 1 year or 2 years. 5 வருடங்கள் அல்லது 5 மாதங்கள், 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் முயற்சி செய்வோம். Right? Then we will stop our work, isn't it? அதற்கு பிற்பாடு நம்முடைய வேலையை நிறுத்தி விடுவோம், இல்லையா? Jeremiah was not like that. ஆனால் எரேமியா அப்படி இல்லை. He preached many years, but he never had a convert. Nobody listened to him. அநேக வருடங்கள் அவர் பிரசங்கித்தார், ஆனால் ஒருவரும் மனம் திரும்பவில்லை, யாரும் கேட்கவில்லை. We read in Jeremiah that the people rejected him. ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள். People hated him. அவரை மறுதலித்தார்கள். People beaten him. ஜனங்கள் அவரை அடித்தார்கள். People imprisoned him. ஜனங்கள் அவரை சிறையில் அடைத்தார்கள். And they charged him as a traitor. traitor. காட்டி கொடுக்க, அவரை காட்டி கொடுக்க கூடியவனை என்று குற்றம் சுமத்தினார்கள். So that is what the people did. அப்படித்தான் ஜனங்கள் இருந்தார். So people tortured him and persecuted him. ஜனங்கள் அவனை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தினார்கள். Nobody listened to his message. அவருடைய செய்தியை யாரும் கேட்கவில்லை. Nobody accepted his message. யாரும் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. But with all consistency in the trust in the Lord, Jeremiah continued to preach God's word for many years. கர்த்தர் மேல் சார்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அநேக வருடங்கள் அவர் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். That is the 10th important thing about the person Jeremiah. எரேமியா என்ற மனிதரை குறித்த ஒரு 10வது குறிப்பு இது. So when we think about ourselves, நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது we too have several lessons to learn from the life of Jeremiah. எரேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கும் அநேக பாடங்கள் இருக்கின்றன. So as we consider that he preached for a long time without any converts. ஒரு மனம் திரும்பிய மனிதரும் இல்லாமல் அநேக வருடங்கள் அவர் பிரசங்கித்தார். So we see his consistency in serving the Lord. கர்த்தருக்காக ஊழியம் செய்வதிலே அவருடைய ஸ்திரத்தன்மையை நாம் பார்க்கிறோம். Consistency in the faith that he exercised in the Lord. கர்த்தருக்குள் தன்னுடைய விசுவாசத்தை அவர் எப்படியாக பிரயோகித்தார் என்று பார்க்கிறோம். If somebody else must have been in that place, they must have rejected God and went for their work. வேறு யாராவது அந்த இடத்திலே இருந்தால் கர்த்தரை மறுதலித்து விட்டு தன்னுடைய வேலையிலே சென்றிருப்பார்கள். So that was the kind of persecution through which Jeremiah went. எரேமியா அப்படிப்பட்ட உபத்திரத்தின் மத்தியிலே அவர் சென்றார். Nowadays, simple reasons, simple trials, suffering, people blame God and try to go away. இன்றைய நாட்களிலே சின்ன காரணங்கள், சின்ன உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் மீது பழியை சுமத்தி சென்று விடுகிறார்கள். And that's what we see in many places. அநேக இடங்களில் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். But look at Jeremiah. எரேமியாவை பாருங்கள். Oh, the kind of persecution that he went through is unimaginable.
அவர் கடந்து வந்த அந்த உபத்திரவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. We cannot think about such kind of persecution. அப்படிப்பட்ட உபத்திரவத்தை குறித்து நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. Still he continued to have the faith in his God. அப்படி இருந்தபோதும் கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய விசுவாசத்திலே நிலைத்து நின்றார். Still he continued to do his service. தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்தார். So that is an example for each one of us. இது நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். If you are a human being, you will have problems and difficulties. நீ ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். That is a part of human life in this world. இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பங்காக இருக்கிறது. But don't try to relate all those things with your faith in the Lord. இந்த எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலே நாம் வைக்கிற விசுவாசத்தோடு நாம் முடிச்சு போடக்கூடாது. Instead, we need to face those problems and the issues with the faith in the Lord. மாறாக கர்த்தருக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டு அந்த காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். That is the Christian life. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. That is the example of Jeremiah. எரேமியா அப்படித்தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். May the Lord bless us with His word so that we may continue to serve Him faithfully. தேவன் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கும் பொழுது அவரை உண்மையுள்ளவர்களாக நாம் விசுவாசத்திலே முன்னேற உதவி செய்வாராக. May His name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக.